தோழர்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம அத்தனை பேருக்கும் எதிர்காலம் சார்ந்து நிறையா குழப்பம் இருக்கும். சில பேர் கடந்த காலத்தில் ஒரு பிரச்சனையிலேருந்து ஒரு ஃபெயிலியர்லேருந்து ஓவர் கம் பண்ணாமல் அந்த இடத்துலையும் நின்றுட்டு இருப்பாங்க. அவங்கள நம்ம செப்பரேட்டாக பேசலாம். சில பேர் எதிர்காலம் சார்ந்தே யோசிச்சுட்டே இருப்பாங்க. இன்றைக்கி இருக்கிறத விட்டுருவாங்க. நாளைக்கு அது கரெக்டாக போகுமா, நாளை கழிச்சு அது சரியாக போகுமா, இன்றைக்கி ஆரம்பித்த தொழில் அடுத்த 10 வருஷத்தில் கரெக்டாக இருக்குமா இப்படின்னு சொல்லி எதிர்காலம் சார்ந்த சிந்தனையை உங்கள் மனசில் தினசரி காலிலேருந்து நைட்டு வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கும். இன்றைக்கி பொழப்ப மறந்துடுவோம். நான் மறுபடியும் இதை ஏன் சொல்கிறேன்னா, இந்த ப்ராப்ளத்துக்கு தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்யூஷன் தேட போகிறோம். ஓகே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா, ஒரு கடிதம் எழுதுனா அந்த பிரச்சனை ஈஸியாக முடிஞ்சிடும்னு தோணுது. என்ன கடிதம் எழுதணும், யாருக்கு கடிதம் எழுதணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கே நீங்கள் ஒரு கடிதம் எழுதணும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். யாராவே லூசு பயமா ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்க வேணாம். நான் உள்ளே போய் ரொம்ப ஆழமாக சொல்கிறேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய நீங்கள் 10 வருஷம் கழித்து உங்களுடைய பின்பத்துக்கு நீங்கள் ஒரு கடிதம் எழுதணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சரி, இந்த கடிதம் எழுதுனா என்ன நடக்கும்? முதல்ல இந்த கடிதத்தை எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எல்லாமே நீ இதை பண்ணியிருப்ப, நீ இதை செஞ்சிருப்பேன்னு சொல்லி நம்பிக்கை தெரிவிக்கும் வார்த்தை அடிப்படையில் இந்த கடிதம் எழுதப்பட்டால் ரொம்ப தெளிவாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ இருக்கக்கூடிய எனக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சிருக்கக்கூடிய எனக்கே நான் கடிதம் எழுத போகிறேன். என்னுடைய கடிதத்தில் ஒரு நிரந்தர வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு கண்டிப்பாக நீ 10 வருஷத்தில் ஒரு கரெக்டான ஜாப்பில் போய் நீ உட்காந்துருப்பேன், நான் நம்புகிறேன். ஏன்னா நீ நிறையா அதுக்கான ஹார்ட் ஒர்க்கு போட்ட எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி மொதல் வார்த்தை ஒரு வேலை சம்மந்தப்பட்ட அல்லது தொழில் சம்மந்தப்பட்ட ஒரு தெளிவை நீ அடைஞ்சிருப்ப, அதை நோக்கி நீ முயற்சி பண்ணியிருப்ப. இல்லை நீங்கள் சொந்தமாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஆமாம் சொந்தமாக சின்னதாக ஒரு தொழில் ஆரம்பித்தேன், இந்த சமயத்தில் 10 வருஷம் கழித்து இது இவ்வளோ பெருசாக வளருங்கிறத நான் எதிர்பார்க்கலை, நீயே எதிர்பார்த்துருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி உங்கள் தொழில் வாழ்க்கை சம்மந்தப்பட்ட நீங்கள் எந்த இடத்துல இருக்கணும் நீங்கள் ஆசைப்படுறீங்களோ 10 வருஷம் கழித்து அதை இன்னைக்கு எழுதுங்க. அதை நீங்கள் செஞ்சு முடிச்சிருப்பீங்க, அந்த இடத்துல இருப்பீங்க, அதை அனுபவிச்சுட்டு இருப்பீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருப்படா நீ அப்படின்னு சொல்லி 10 வருஷம் கழிச்சிருக்கக்கூடிய உங்களை இன்னைக்கு இருக்கக்கூடிய நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டர்னில் தொழில் சம்மந்தப்பட்ட ஒரு கடிதத்தை எழுதுங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கை துணைவி, குடும்பம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை, இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அல்லது மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்கன்னா, ஆமாம் ஒரு நல்ல பொண்ணு நல்ல மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருந்தேன், நல்ல வரன் நமக்கு அமைஞ்சதுனால என்னுடைய துணை காரணமாக நான் இந்த ஒரு லெவலில் இருக்கேன், பரவாயில்ல, அன்னைக்கு நம்ம கல்யாணம் பண்ணுறதுக்கு நிறையா கஷ்டப்பட்டாலும் அந்த கல்யாணம் நம்மளை அடுத்த லெவலுக்கு கூட்டு போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை தெரிவிக்கும் வார்த்தையை அந்த கடிதத்தில் எழுதுங்க. 10 வருஷம் கழித்து இது எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில் மாறுது, இது எல்லாமே கரெக்டாக போகுதுன்னு சொல்லி இன்னைக்கு இருக்கக்கூடிய நீங்கள் தான் 10 வருஷம் கழிச்சிருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு கடிதம் எழுதுறீங்க. இந்த ஒரு கெட்ட பழக்கம் என்கிட்ட இருந்துச்சு, கண்டிப்பாக அந்த பழக்கத்தை நீ விட்டுருப்ப அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்களே உங்கள்கிட்ட சொல்லுங்கள். ஆமாம் விட்டுருப்பேன், ஏன்னா அது கெட்ட பழக்கம்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு நான் ஓவர் கம் பண்ணிடுவேன். உதாரணத்துக்கு உடனடியாக கோவப்படுறதெல்லாம் இப்போ இல்லை போல், நிதானமாக இருக்க போல், எதுக்குமே டென்ஷன் ஆகிறது இல்லை, நல்லது நடந்தாலும் ஒரே மாதிரி தான் பார்க்குறேன், கெட்ட நடந்தாலும் ஒரே மாதிரி தான் பார்க்குறேங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு கடிதம் எழுதுங்க. சேவிங்ஸுங்கிறது பெருசாக நமக்கு இந்த சமயத்தில் நான் உருவாக்கிடுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு, இப்போ எனக்கு நம்பிக்கை மட்டும்தான் இருக்குது, ஆனால் நீ உருவாக்கியிருப்ப, எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு, ஏன்னா உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தில் எழுதுங்க. இந்த மாதிரி 10 வருஷம் கழித்து நீங்கள் எப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, தொழில் வாழ்க்கை சம்மந்தப்பட்டது, குடும்ப வாழ்க்கை சம்மந்தப்பட்டது, பொருளாதாரம் சம்மந்தப்பட்டது, உங்களுடைய உறவுகள், சமுதாயம் சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லி எல்லா ஆங்கிளும் கலந்த மாதிரி ஒரு பக்க கடிதத்தை நீங்கள் எழுதுங்க. ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம எழுதிடுவோம், அந்த இடத்துல நம்ம கரெக்டாக இருக்குமா, இந்த இடத்துல கரெக்டாக இருக்குமான்னு சொல்லி நம்ம மறுபடியும் அந்த எதிர்காலம் சார்ந்த சிந்தனைக்கே போவோம். ஸோ எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய குடும்பம், பணம், அதுக்கப்புறம் நம்மளுடைய தொழில், நம்மளுடைய சொந்த பந்தம், சமுதாயம்னு சொல்லி எல்லா கேட்டகரியும் கலந்து இருக்கிற மாதிரி ஒரு கடிதத்தை நீங்கள் எழுதிட்டீங்கன்னா எந்த எதிர்கால சிந்தனைக்கும் போகவே மாட்டீங்க, நிகழ்காலத்தில் வந்துடுவீங்க அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு கிடச்சிரும். சரி, எழுதியாச்சு, எழுதிட்டு என்ன கிழிச்சு போட்டுருணுமா இல்லை படிச்சுக்கிட்டு இருக்கணுமா, என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு 40 நாள் அல்லது ஒரு 48 நாள் ஒரு மண்டலம் கணக்கு வச்சுங்க. டெய்லி காலைல எந்திரிக்கும் போது அந்த கடிதத்தை படிங்க, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த கடிதத்தை படிங்க. அந்த கடிதம் நீங்கள் எதிர்காலத்தில் நல்ல நிலையை நோக்கி தான் நகருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையை இன்னைக்கு கொடுக்கும். அல்லது நம்ம எந்த பக்கம் போயிட்டுருக்கோம், எந்த டைரக்ஷனில் போயிட்டுருக்கோம், குடும்பத்தில் எந்த இடத்த நோக்கி போயிட்டுருக்கோம், நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பொருளாதாரம் சார்ந்து எந்த இடத்த நோக்கி போயிட்டுருக்கோம், தொழில் வாழ்க்கையில் எந்த இடத்த நோக்கி போயிட்டுருக்கோன்னு சொல்லி எல்லா ஏரியாலையும் எந்தெந்த பகுதியை நோக்கி நம்ம சென்றுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற தெளிவை இந்த கடிதம் நமக்கு இன்னைக்கு கொடுக்கும்போது, அப்பா கரெக்டான ஆங்கிளில் போயிட்டுருக்கோம், கரெக்டான டைரக்ஷனில் போயிட்டுருக்கோம், கண்டிப்பாக இதை நம்ம அச்சீவ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இன்னைக்கு இருக்கக்கூடிய உங்களுக்கு வரும். 48 நாள் காலையும் நைட்டும் இந்த கடிதத்தை 10 வருஷம் கழித்து நீங்கள் படிக்கிற மாதிரி ஒரு ஃபீலில் நீங்கள் அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு இந்த கடிதத்தை ஒரு அமைதியாக ஒரு 2 நிமிஷம் ஆகும் அந்த வேலையை செய்கிறதுக்கு நீங்கள் படிச்சிட்டிங்கனாவே
உங்கள் வாழ்க்கை எங்கே போகும்னு பாருங்களேன். எனக்கு நடக்குது. அதனால தான் இந்த வீடியோவில் இதை எப்படியாவது கடத்திடணும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் செய்யுங்க, உங்கள் வாழ்க்கை தலைகீழ மாறுங்கிறது என்னுடைய பெரிய நம்பிக்கையாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் செய்வீங்க அப்படிங்கிறத நான் 100% நம்புகிறேன். ஒரு பேப்பர் பேனா எடுத்துங்க, தெளிவான இலக்குகளோட உங்களுடைய கடிதத்தை நீங்கள் உங்களுக்கே எழுதுங்க. 48 நாளுக்கு அப்புறம் இது எல்லாமே உங்கள் மைண்டுக்கு வந்துடும். நீங்கள் பாட்டு உங்களோட இலக்குகளை நோக்கி போய்கிட்டே இருப்பீங்க. எந்த விதமான தெளிவின்மை இல்லாமல் தெளிவான பாதையில் போகும்போது எது வேணும் எது வேணாம், எது முடியும் எது முடியாது, எல்லா கேள்விகளுக்கும் உங்களுக்குள்ளே சரியான பதில் இருக்கும். ஸோ கான்ஃபிடண்ட்டாக உங்கள் லைஃப்பை மூவ் ஆன் பண்ணுங்கள். ஸோ எனிவே இந்த வீடியோவை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ மூலமாக நான் சொல்ல வந்த விஷயம் உங்களுக்கு கண்மையாக இருக்குங்கிறது என்னுடைய பெரிய நம்பிக்கை. நம்ம சேனலை தொடர்ச்சியாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, எது வாழ்க்கை இதை கண்டுபிடிக்கிறது தான் இந்த சேனலு. இந்த வாழ்க்கையை எப்படிலாம் நம்ம சூட்சமங்களை கண்டுபிடிச்சி சூத்திரங்களை கண்டுபிடிச்சி வாழலாம் அப்படிங்கிறதான் தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம். இந்த விஷயம் உங்களுக்கு தேவைப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.